திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது எல்லாருமே ராமதாஸ் மேலே ஒரு இறக்கப்பட்டாங்க. சமுதாயம் தாண்டி தமிழக மக்கள் இறக்கப்பட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பெரியவர் இந்த மாதிரி நடத்தலாமான்னு. ஆனால் ராமதாஸ் போக போக அவருடைய நடவடிக்கையை பார்த்துட்டு இவர் நடத்துவது நாடகம். அன்புமணிக்கு அவருக்கு என்னம்மா பிரச்சனை நான் கேட்குறேன்? கொள்கை பிரச்சனையா, வேற ஏதாவது கூட்டணி பிரச்சனையா? எந்த இதுவுமே கிடையாது. வேற அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்கள இயக்குறது. அதாவது திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியோட தேசிய ஜனநாயக கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணுற அன்னைக்கே ஒரு பக்கம் திரு அன்புமணியும் ராமதாஸையும் 2 பேர்த்தையும் ஸ்டேஜில் ஏற்றி அந்த கூட்டணியும் சேர்ந்ததுன்னு அமைக்கிறதுக்காக இருந்தார் திரு அமித்ஷா அவர்கள். அதை மோப்பம் பிடிச்ச நம்ம திராவிட மாப்பிள்ளை தான் என்ன பண்ணாங்களோ கொடுக்க வேண்டியதை கொடுத்து, ராமதாஸ் இப்போ எதுக்கு பையன்கிட்ட சண்டை போடுறாரோ அதை அவங்க கொடுத்து நீங்கள் ஒன்றும் இப்படி பிரச்சனையை பண்ணுங்க அப்படின்னு. அதைத்தான் சொல்கிறேன். திரை கதை வசனம் டைரக்ஷன் அறிவாலயம். அந்த படத்துக்கான பின்னணி பாடகி சுசீலா. உங்களுக்கு புரியுதா? அது நம்ம பர்சனல் வாழ்க்கை நம்ம போகணும். இருந்தாலுமே வந்து பொதுவான குற்றச்சாட்டுகள்னு எவ்வளவு அடுக்குறாரு அவர். அதில் நம்ம கண்மணி பார்த்தோம்ல, பாண்டிச்சேரியில வந்து அந்த மாதிரி நடந்திருக்கலாமா? நீங்க கேட்ட அடுத்த கேள்விக்கு மறந்துட்டேன். திருமாவளவனோட போய் அவர் என்னமோ குடி தாங்கி அந்த தாங்கின்னு பட்டம் கொடுத்து 2 பேரும் கட்டி பிடிச்சாங்க. 2011 2 பேரும் ஒரே கூட்டணியில் திமுகவில் இருந்தப்ப பாமக ஓட்டு விடுதலை சிறுத்தைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல, விடுதலை சிறுத்தை ஓட்டு இந்த பக்கம் வரல. மிகப்பெரிய தோல்வி 2 பேருமே அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் தலித்துகள் நீக்கப்பட்ட ஒரு கூட்டு சமுதாயமாக என்னமோலாம் ஆரம்பித்து கம்பு சுற்றி 2 சமுதாயத்தையும் வந்து பகமை பண்ணிவிட்டு, அப்போ உன் அரசியலுக்காக வேணும்னா வன்னியர் சமுதாயத்தையும் தாழ்த்தப்பட்டவனையும் அடிச்சுக்க சொல்லுவேன். உன் அரசியலுக்கு வேணும்னா மறுபடியும் போய் நானும் திருமாவளவனும் மாமச்சான்னு இந்த வயதான இந்த பெரியவருடைய நாடகத்தை இன்னமும் அந்த சமுதாயம் சகித்து கொள்ளாது, தாங்கி கொள்ளாது. அவருடைய முகமூடி கிழிஞ்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டாலினுடைய முகமூடி தெரியுதுமா. நான் அவருக்கு ஒரு விதத்தில் தூரத்து உறவினர் தான். அதனால் நான் ஒரு நல்ல ஐ வில் டேக் தட் ப்ரிவிலேஜ். ராமதாஸ் நேற்றைய ரிட்டையர்டான கர்னல். அவர் வந்து தன்னுடைய சுயநலத்திற்காகவும் தன்னுடைய இன்னொரு குடும்பத்துடைய சுயநலத்துக்காகவும் சொந்த கட்சியை காவு கொடுக்குறார், சொந்த மகனை காட்டி கொடுக்குறார்.